பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை யோசிக்கிறேன், வசனத்தை யோசிக்கிறேன்னா? பிரச்சனை கேட்ட வசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நோட்டு போடுங்க, உங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முத பக்கம் எழுதுங்க. சரியா? எழுதிட்டு அந்தந்த பிரச்சனைக்கு பைபிள் என்ன வசனம் சொல்லுதுன்றத ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பக்கத்தில் எழுதி அந்த வசனத்தை எழுதுங்க. கடைசியில் இந்த பிரச்சனையை எழுதி இந்த பேப்பரை கிழிச்சு கடிச்சு சவைச்சு துப்பி வெளியே எரிஞ்சிருங்க. இப்போ உள்ள இருக்கிற எல்லா சொல்யூஷனும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப பிரச்சனையிலிருந்து உங்களால மீண்டே போக முடியாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னா இனிமே உங்களால வசனத்தை விட்டு நீங்க வெளியே போக முடியும். எப்பெல்லாம் பிசாசு உனக்கு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்பெல்லாம் ஆவியான வசனத்தை உனக்கு எடுத்துட்டு வருவாரு. இரவும் பகலும் பிரச்சனையை யோசிக்கிற நீ இனி இரவும் பகலும் வசனத்தில் தியானமாயிருப்பாய். கையை தட்டி ஆமென்.